அன்பின் தெய்வமாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். தேவ வார்த்தை உயிருள்ளது. அதில் ஆவியானவர் இருக்கிறார். அது அழியாதது. ஆகவே அனுதினமும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உங்கள் ஆத்துமாவில் ஒரு தொடுதலை காண்பீர்கள். எல்லா நேரத்திலும் பரலோக பிதாவை நோக்கி ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபியுங்கள். ஒரு புது பலன் உங்களுக்கு வரும். பாவமானதை விட்டுவிடுங்கள். தேவன் மகிமையானதை உங்களுக்கு தருவார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும், ஒவ்வொரு போதகனுக்கும், பிரசங்கியாருக்கும், ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்கும் அவர் சொல்லும் சத்தியம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். எத்தனை அற்புதமான சத்தியம்! நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையின் தேவன். இன்றைக்கு உலகிலே மனிதர்கள் பொய்யான கதைகள், பொய்யான கற்பனைகள், பொய்யான பாரம்பரிய வம்ச வரலாறுகள், பாட்டி தாத்தா கதைகள், பாதாள ஆவிகளுடைய கதைகள், இன்னும் பாரம்பரிய ஆவியின் கதைகளைத்தான் அவர்கள் ஏதோ ஒரு உருவமாக எண்ணி அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய ஒரு சத்தியமுள்ள தெய்வத்தை தான் பரிசுத்த வேதம் உலகத்துக்கு போதிக்கிறது. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக அந்த தெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி. அந்த தெய்வம் உண்மை உள்ளவர், அதாவது சத்தியம் உள்ளவர். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்தியாவினுடைய ஒரு விசுவாச குரல் என்ன தெரியுமா? சத்தியமே ஜெயதே. அதாவது சமஸ்கிருத வார்த்தை இது. அதாவது வாய்மையே வெல்லும், உண்மையே வெல்லும் என்பதுதான் அது. ஆம், அந்த உண்மைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழி, நானே சத்தியம், நானே உண்மை என்று சொன்னார். உண்மையை பற்றி உலகில் பல மதத்தார் பேசலாம். சத்தியத்தை பற்றி பல மதத்தார் பேசுகிறார்கள். ஆனால் யார் சத்தியம் என்பதை இன்னும் பல கோடி மக்கள், பல மதத்தார் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவே அந்த சத்தியம். அவரே உண்மை. அவரே உண்மையின் தெய்வம். ஆகவே அந்த தெய்வம் தனது உயிரை கொடுத்து மீட்டுக்கொண்ட மக்களிடத்தில் அந்த உண்மையின் ஆவியை அவர் தருகிறார். பரிசுத்த ஆவியின் பலனை அவர்கள் பெற்றவர்கள் எப்பொழுது உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். நம்மிடத்தில் தேவன் ஒரு குடும்பத்தை தருகிறார், ஒரு பணியை தருகிறார், ஒரு சிறு ஊழியத்தை தருகிறார், ஒரு கொஞ்சம் பணத்தை தருகிறார், ஒரு சிறு தொழிலை தருகிறார். இவைகளெல்லாம் உண்மையாக இருந்தால் ஏராளமான 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 நன்மைகளினால், உண்மைகளினால், ஆசீர்வாதங்களால் நம்ம நிரப்ப அவர் காத்திருக்கிறார். அந்த கொஞ்சத்தில் நாம் உண்மை இல்லாமல் போய்விட்டோம் என்றால், நாம் எத்தனையோ அறிவு, ஞானம், திறமை இருந்தாலும் கூட சரி, பெரிய காரியங்களை நாம் சாதிக்கவே முடியாது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சிமார்களே, உலகம் பொய்யானது, மாயானது. செல்ஃபோனில் வரக்கூடிய காரியங்கள்லாம் இச்சையானது, அசுத்தமானது. டிவியில் வரக்கூடிய சினிமா சீரியல்களெல்லாம் அக்கிரமமானது. அதெல்லாம் சத்தியத்தை ஒருபோது உங்களுக்கு காட்டாது. அவைகளில் நம்முடைய கவனம் வைக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசுவே சத்தியம் உள்ள தெய்வம். அவர்தான் உண்மையின் ஆண்டவர். ஆக எப்பொழுது உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். 10 ரூபாயில் உண்மையாக இருந்தால்தான் உங்கள் கையில் தேவன் ஒரு நாள் 10 லட்சம் ரூபாயை, ஏன் 10 கோடி ரூபாயை தருவார். ஒரு ஆத்துமாவை மனம் திருப்பி கொண்டு வருவதில் உண்மையாக இருந்தால்தான் நம்மிடத்தில் தேவன் பல ஆயிரக்கணக்கான ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும் அபிஷேகத்தை தருவார். ஒரு சிறு காரியத்தில் நான் உண்மையாக இருந்தால்தான் பெரும் காரியத்தில் நம்மை தேவன் உண்மையுள்ளவர்களாக வைப்பார். ஆகவே இன்றைக்கு பொய்யும், மோசமும், நாசமும், களியாட்டங்களும், மாம்சீகங்களும், பித்தலாட்டங்களும், நாடகம் போட்டு வாழக்கூடிய அந்த மனித உலகில் உண்மை உள்ளவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற உண்மையின் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இயேசுவை முழுமனதோடு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா,
உன்னிடத்தில் என்னிடத்தில் அல்லவா அந்த உண்மை இருக்க வேண்டும். நாம் அல்லவா உண்மையின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் உண்மையுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அந்த அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, சத்தியமானவரே, உண்மையானவரே, நீ நேசிக்கும் பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் உண்மை எதிர்பார்க்கிறீர். ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்தில் உண்மையாய் நாங்கள் நடப்பதை எதிர்பார்க்கிறீர். அப்பொழுது எங்களிடத்தில் பெரிய காரியங்களை கொடுக்க நீர் காத்திருக்கிறீர். கொஞ்சத்தில் நாங்கள் உண்மையாக இல்லாமல் போய்விட்டால் அநேக பெரிய காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் பெற முடியாதவர்களாகவே போய்விடுவோம். உண்மையில்லாமல் வாழ்ந்த காலங்களுக்காக எங்களை தேவனை மன்னியும். இன்று முதலாகிலும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஏராளமான ஆண்டவரே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அநேகவைகளை நாங்கள் சாதிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.